கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இன்னைக்கு கர்த்தர் ஏதாவது எனக்கு நல்லது செய்ய மாட்டாரா, இந்த நாளை ஆசீர்வதிச்சு தர மாட்டாரா என்றெல்லாம் ஏக்கத்தோட காலையில எழும்பி உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், உனக்காக உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவாய் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா காலையிலே எழும்பி என்னென்ன காரியத்தை நினைச்சு துக்கத்தோட இருக்கிறியோ, வேதனையோட இருக்கிறியோ, கண்ணீரோட இருக்கிறியோ, கவலையோட இருக்கிறியோ, அந்த காரியத்தை இப்ப ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. அதுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து இனி இதிலே களி கூர்ந்து மகிழத்தக்கதான ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில மனசு துக்கப்படும்படியாக அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை விலக்கி எகிப்துக்கு போகிற வியாபாரிகளிடத்துல விற்று போட்டார்கள். அந்த நாள் அவனுக்கு ஒரு மனக்கசப்பின் நாளாய்த்தான் இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணி மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்ந்த ஒரு பிரசிடென்ட் போஸ்டை எகிப்து தேசத்துல கொடுத்து கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அதே போல இன்னைக்கு உங்களுடைய டேன் நாள். கர்த்தர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வீடு தேடி அனுப்புகிற நாள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லை, உங்களுடைய திருமணத்திற்கான வாய்ப்புகள், சொந்த வீட்டிற்கான வாய்ப்புகள், நிரந்தர வருமானத்திற்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதன் நிமித்தம் நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எனவே இதிலே நான் களிகூர்ந்து மகிழ கடவேன் என்று சொல்லத்தக்கதாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பொதுவா இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு தான் சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஓய்வு நாள்னா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாள். நல்லா எல்லா நாளும் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். எல்லா நாளும் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள் தான். எல்லா நாளும் கர்த்தர் நம்ம மகிழ்ந்து களி கூறும்படிக்கு ஆசீர்வதித்திருக்கிற நாள். இது கெட்ட நாள், இன்னைக்கு போனா இது நடக்காது, இன்னைக்கு போனா இது சக்சஸ் ஆகாது, இன்னைக்கு போனா இது வேஸ்டா முடிஞ்சிடும், இது தப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் இதுக்கு மேல நீங்க நினைக்காதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிற நாள் நல்ல நாள். அதிலே களி கூர்ந்து மகிழத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜி பிரேமா, பெங்களூர். நான் தினமும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் இணைந்து ஜெபித்து கொண்டு வருகிறேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களின் வாயிலாக, ஏசப்பா என்னை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். மே 23ஆம் தேதி 2026 அன்று சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் இன்றைய நாளுக்கான மங்கள வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற மங்கள வார்த்தையை சொல்லி தேவ செய்தியை வழங்கினார். என்ன ஆச்சரியம்! அவர் ஜெபித்த போது பிரேமா என்று என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை நிமிரச் செய்வேன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். பிரேமா என்கிற சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஏராளமான அற்புதங்களை சுவைக்க கிருபை செய்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு மகிமையின் நாள். ஆண்டவரே, இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்ன வசனத்தின்படி இன்னைக்கு எங்களுடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, களி கூறத்தக்கதாக நிறைய நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். ரொம்ப நாளா இவங்க பிரயாசப்பட்ட வேலை காரியம், பிரயாசப்பட்ட திருமண காரியம், பிரயாசப்பட்ட கற்பத்தின் கனி, பிரயாசப்பட்ட சொந்த வீடு, எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல தடைகளை ஒட்டச்சி என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை என் பிள்ளைகள் சுதந்திரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை ஜெபிச்சு இன்னும் நிறைவேறலன்னு தேவ சமூகத்துல காத்துட்டு இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு பரலோகம் கொடுக்க என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ்வார்களாக. ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை
கர்த்தர் உறவு செய், கண்ணோக்கி பாரும், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.